Hi friends, welcome to RRMK channel. இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இதுதான் நம்மளோட சேனலோட 100th வீடியோ. இந்த சேனலை சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்பெஷலான வீடியோக்கு நாங்கள் ஒரு ஹோம் டெக்கரேட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான திங்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம். நான் டபுள் சைடட் டேப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா த்ரெட், நீங்கள் இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிசர்ஸ் அண்ட் 15 by 15 சென்டிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் பேப்பர். நீங்கள் எந்த கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்ட பிறகு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஆப்போசிட் வேயாக நம்ம ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த சைடில் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணால் தான் அது கரெக்டான ஷேப்பில் வரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் ஷேப் மீன்ஸ் நீங்கள் கட் பண்ணக்கூடாது. நீங்கள் கீழேருந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு வரணும். அப்புறமா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆப்போசிட் வேல ரெக்டாங்கிள் ஷேப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே அப்படியே புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிட்ட பிறகு சைடில் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட்லையும் இந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது இது ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். இப்போ நான் உங்ககிட்ட பாட்டம் சைடு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்த பெரிய ட்ரையாங்கிள் வச்சு சின்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம். எப்படின்னா நம்ம நார்மலாக அப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ குட்டி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பட்டர்ஃப்ளையோட விங்ஸில் எப்படி கர்வாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிடணும். அதுவும் ஓப்பன் சைடில் மட்டும்தான் கட் பண்ணணும். இன்னொரு சைடில் க்ளோஸ்டாக இருக்கும். அதர் சைடில் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சிடணும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். நான் இப்போ உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு பிரமிட் ஷேப்பில் ஃபார்ம் ஆகணும். இப்போ நம்ம இன்னும் ஒரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா சைடில் இருக்கிற எட்ஜில் சைடில் அப்படியே கீழே அப்படியே எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த சைடும் இந்த சைடும் சேமாக அப்படியே இருக்கணும். இதே சேம் தான் நம்ம அதர் சைடும் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பாட்டம் சைடில் ஒரு பேப்பர் இருக்கும்.
அந்த பேப்பர் வந்து நீங்கள் நல்லா மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் லேசாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே ஒரு எக்ஸஸ் பேப்பர் இருக்கும், அது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸஸ் பேப்பரை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் ஃபோல்ட் பண்ணுற பிறகு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம பட்டர்ஃப்ளையை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணிட்டு பின்னாடி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் 1 பட்டர்ஃப்ளையை செஞ்சுட்டேன். நான் வந்து நிறைய பட்டர்ஃப்ளை செஞ்சிட்ட பிறகு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நான் இவ்வளோ பட்டர்ஃப்ளை செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எப்படி பட்டர்ஃப்ளை அண்ட் ஸ்ட்ரிங் வச்சு ஒரு வால் டெக்கர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்ட பிறகு நம்ம கொஞ்சமாக டபுள் சைடட் டேப் வச்சு பட்டர்ஃப்ளை பின்னாடி ஒட்டிடலாம். நான் இந்த மாதிரி எல்லா பட்டர்ஃப்ளை பண்ணிட்ட பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நான் எல்லா பட்டர்ஃப்ளை பின்னாடியும் டபுள் சைடட் டேப் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ வந்து நான் செகண்ட் பேட்சுக்கு த்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கர் மட்டும் எடுத்துகிட்டு த்ரெட்டில் ஒட்டிடலாம். பாருங்கள், த்ரெட்டு எடுத்து நம்ம இந்த மாதிரி தான் ஒட்டிடணும். த்ரெட்டுக்கு அப்படியே பின்னாடி ஒட்டிடலாம். இந்த மாதிரி நான் பட்டர்ஃப்ளை வந்து த்ரெட்டுக்கு பின்னாடி ஒட்டிட்ட பிறகு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஃபாஸ்ட் மோஷன் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் பேட்ச் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட் பேட்ச் பண்ண மாதிரி தான் செகண்ட் பேட்சும் நம்ம பண்ணணும். நான் வந்து ஸ்மால் பட்டர்ஃப்ளைஸ் வந்து 7.5 சென்டிமீட்டரில் ஸ்கொயர் பேப்பர் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்மால் பட்டர்ஃப்ளை வேணும்னாலும் நீங்கள் பண்ணிடலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் அப்படியே ஸ்டிக் பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து நம்ம பட்டர்ஃப்ளையை அப்படியே வாலில் அப்படியே ஹேங் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பட்டர்ஃப்ளையை வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். நான் வந்து த்ரெட்டுக்கு மேலே ஒரு டபுள் சைடட் டேப் போட்டு ஒட்டிட்டு இருந்தேன். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் டபுள் சைடட் டேப் இல்லாமல் ஒன்லி பட்டர்ஃப்ளை மட்டும் நீங்கள் அழகாக அப்படியே ஒட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பாய்.